ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். அதேமாதிரி வேறு லெவலில் வந்திருக்கும். அனிமையோட பேர் பார்த்தீங்கன்னா த கிரேட் ஏப் சோல். ஆனால் நம்ம வந்து வசதியாக ஊக்காங்கே அப்படி எல்லாம் மக்கி கிக்கி இந்த மாதிரி வந்து கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏப் மான்ஸ்டராக வந்து இருப்பான். சரி வாங்க, இதுக்கப்புறம் அவ்வளோதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்படியே மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், இந்த வேர்ல்டு வந்து நிறைய டீமன்ஸ் அப்புறம் சோல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மோசமான சோல்ஸும் வந்து இருக்கு. இந்த டீமன்ஸுக்கு ரெண்டு விதமான சோல்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா லைட் சோல், இன்னொன்னு வந்து டார்க் சோல். லைட் சோல் இருக்கிற டீமன் கொஞ்சம் நல்ல டீமன் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க பவர்ஃபுல்லா இருந்தாதான் உயிரோட இருக்க முடியும் அப்படி சொல்லுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலமோட பெரிய ஏப் சோல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஏப் சோல் தான் நம்ம ஹீரோ. அந்த காலமோட பிடிச்சி பொழப்பொழன்னு பொழந்துகிட்டு இருக்கு. அந்த காலமோட பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா தான் வந்திருக்கு. ஆனா ஹீரோ வந்து அதை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலமோட அப்படியே மேல தூக்கி தலையில போட்டுருவான். அப்படியே இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி டீமன்ஸ் கிட்ட எல்லாம் மனுஷங்க உதவி கேட்டு போனாங்க, அவங்க நாங்க வந்து கடவுள்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்பதான் நான் வந்து இவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்துக்கு வந்து மாறிடுவான். நம்மளோட ஹுவோ கிளானை காப்பாத்தந்தே இவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஒரு பாட்டி தான் இந்த கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை சின்ன பசங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, இந்த குட்டி பொண்ணு தான். அவங்களோட கிளான்ல வந்து நிறைய ஈவல் ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து நிறைய பேரை கடத்திட்டு போய் கொள்ளுதாமா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை டீமன் கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. சடனா அந்த இடம் வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. என்ன காரணத்துக்காக ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எக்கச்சக்கமான பெரிய பெரிய யானை டீமன் வந்திருக்கு. அதனால தான் அந்த மாதிரி வந்து ஆடுது. அந்த இடத்துக்கு அப்படியே அந்த யானை டீமனோட கிங்குமே வருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த யானை டீமனோட கிங் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இவங்க ஹெல்ப் கேட்கணும்னா சாதாரணமாக கேட்க முடியாது இல்லையா, ஏதாவது கொடுத்தா தானே அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இவங்க அதுக்கு நிறைய பழங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய யானைக்கு அந்த பழம் மட்டும் போதுமா? அந்த யானை என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் தான் வேணும், உங்களை சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி சாப்பிட்டுருது. அது சாப்பிடும் போது அந்த சத்தெல்லாம் வரப்போ வர லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே தான் மற்ற யானைகளும் எல்லாரையும் வந்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அதில் ஒருத்த மட்டும் அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றிட்டு அதை கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து தப்பிச்சு போயிட்டு வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மற்ற கிளான் மெம்பர்ஸ் கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இந்த யானை எல்லாரும் சாப்பிடுது அப்படின்னு. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வானத்துல இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இவன் போய்கிட்டு இருந்த வழியில ஒரு யானை வருமா, சரணா இவ அப்படியே திரும்பி வேற பக்கம் வந்து போறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதை பார்க்கும்போது இவ கையில இருக்கிற ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரியாக்ட் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சு ஒரு 3 யானை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. இந்த குட்டி பொண்ணுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அதுங்க 3 அப்படியே இவளை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிக்கிறதுக்கு போகுதுங்க. அப்போ பின்னால இருந்துச்சு இல்லையா, அந்த கல்லு பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. அதுக்குள்ள இருந்து தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யானைக்கு ஒரு அடி வைப்பான் பாருங்க. ஒரே அடி தான், அந்த யானைலாம் அந்த இடத்துல காலி. அப்போ மிச்சம் இருந்த 2 யானை டே இவன் ஒரு குரங்கு டீம் பண்றான், இவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுமா. அப்போ ஹீரோ பறந்து போய் இன்னொரு யானைக்கு ஒரு அடி வைப்பான் பாருங்க. அது சொல்லி முடிச்சு போயிடுது. லாஸ்டா ஒரு யானை ஹீரோ அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி அப்படி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதால எழுந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ ஒரு பயங்கரமான பஞ்சை வச்சு அது சொல்லியும் வந்து முடிச்சு விட்டாரான். அந்த பொண்ணு அவளோட வில்லேஜுக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே அந்த யானைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜில் இருக்கிற மற்றவங்களையும் வந்து பிடிச்சி வச்சிருக்குங்க. இப்போ போதுமான அளவுக்கு சாப்பிட்டுருச்சிங்க. அப்புறம் பசி எடுத்தா சாப்பிடணும்ல, அதான் எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே அந்த யானை டீமன் கிங் அந்த மங்கியை போய் கொல்லுங்கடா அப்படி சொல்லும். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஜம்பை போட்டு அப்படியே பறந்து போய் அதை பிடிச்சி வெளுவெலுன்னு வெளுக்கிறான். ஹீரோ அடிக்கிற ஒரு அடியை பார்த்தீங்கன்னா எட்டி மாதிரி விழுது. அதை பார்த்து அந்த யானை டீமன் கிங் உன்னைக்கு சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா டேரக்டா ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த யானை டீமன் கிங்கே ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுறான். இந்த டீமன்ஸுக்குலாம் ஒரு பவர் இருக்கு. அதாவது யாரையாவது இதுங்க சாப்பிட்டுச்சிங்கன்னா இன்னும் பவர் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால அந்த யானை டீமன் கிங் அவனோட ஆளையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும் போது உனக்கு பயங்கரமான பவர் கிடைக்குது. அந்த பவர் அப்படியே தும்பிக்கையில் வர வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அந்த பவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதை டிஃபெண்ட் பண்ண. உன்னை கொல்ல விட மாட்டா அப்படி சொல்லி கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பு ஆயிடுது. ஹீரோ அப்படியே அந்த பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தாண்டி போய் அப்படியே அவனை பிடிச்சி மேலே தூக்கி போட்டு அப்படியே மேலே போயிட்டு ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிருது. அந்த யானை பய புள்ளியால் அந்த இடத்துல எழுந்திரிக்கவே முடியல. அவன் சாகிறதுக்கு முன்னால் ஹீரோ என்ன சொல்றானா, கடைசியில் நீ அந்த மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல போட்டுமே வந்து தள்ளுறான். அவனை கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடிபட்டு இருக்கு. அதை குட்டி போனால் அந்த இடத்துல என்ன யானை செத்து போயிருக்கிறத பார்த்துட்டு திரும்பலாம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் பயந்துடுறா. ஹீரோ அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். ஹீரோ கிட்ட லைட் சோல் இருக்கிறத பார்த்தோன்னே இவன் நல்லவனா தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ஹீரோ இழுத்துட்டு போறான். ஹீரோ கண்ண முழிச்சிருவான். ஹீரோ கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிரா. என் கிட்ட வராது அப்படின்னு கத்திலாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கையில இருக்கிற கத்தியை பார்த்துட்டு என்ன இது அப்படிலாம் சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளே என்ன பயந்து போயிருக்கா. ஹீரோ என்ன பிடிச்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்றா, உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு, நீங்களும் டார்க் சோலோ மாறிடுவீங்களோ நினைச்சு நான் ஃபீல் பண்ண அப்படிலாம் சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த டீமன்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸை சாப்பிடுவோம் அப்படிலாம் போயிட்டு அவளை பயமுறுத்துவோம்னா உடனே அவள் பயங்கரமா வந்து அலாரம் வச்சிடறா.
அழறா, எதுக்குமா அழற, அழுத நிறுத்து அப்படிலாம் சொல்லுவானா. அப்போ சொல்றா, எங்க வில்லேஜ்ல இருந்த மத்தவங்க எல்லாருமே அந்த யானை பிடிச்சிட்டு போயிடுச்சு, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அழாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்ல, நான் தான் உன்னோட புது கடவுள் அப்படின்னு சொல்றான். அவ ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாளா, ஹீரோக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படி சொல்றான். அவ ஹீரோக்காக நிறைய பழம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. ஹீரோ பழம்லாம் சாப்பிட்டது சூப்பரா இருக்கு அப்படி சொல்றான். ஹீரோ யாரையாவது சாப்பிடுற வரைக்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோலா தான் இருப்பான். இப்போ இந்த குட்டி பொண்ணு அவங்க ஆளுங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த யானை படத்தெல்லாம் வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த யானை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கூட தான் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கான். அந்த வீடை பார்த்தீங்கன்னா ஹீரோ பேக் மாதிரி அப்படியே தூக்கிட்டே வந்து போறான். இவங்க வேற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எர்த் கார்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார்டு இருக்காமா, அதுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பையனை பிடிச்சிட்டு எர்த் கார்டு எங்கடா இருக்குன்னு கேட்பான். அப்படியே அந்த பையனை அந்த பக்கம் கை காட்டுறான். ஏன்டா போய் சொல்ல நீரை சொல்லுவான். அப்போ அந்த எர்த் கார்டு ஹீரோ கிட்ட பேசுது. எர்த் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை தான் காட்டுறாங்க. அந்த மரத்துக்கு மொத்தம் 3 தலை இருக்கு. ஒன்னு சோகம், ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு கோவம். அதுங்க பாக்குறதுக்கே செம காமெடியா இருக்கும். அதுக்கு ஹீரோ என்ன கேக்குதுன்னா, நீ தான் வந்து அந்த யானை டீமன் கொன்னதா அப்படி சொல்லி கேட்குமா. ஹீரோ எல்லாமே தான் தெரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு, சீக்கிரமா அந்த ரெட் ஐ டீமன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறான். உடனே அப்படியே அதுல ஒன்னு என்ன சொல்லுதுன்னா, டேய் நீ என்ன சாகணும்னு நினைக்கிறியா, அதுகிட்ட போனா நீ செத்துருவடா அப்படி சொல்லுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றான், நீங்க கோவப்படாதீங்க, எங்களோட வில்லேஜ் பீப்புளை காப்பாத்துறதுக்கு தான் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ற. அந்த குட்டி பொண்ணை இங்கே விட்டுட்டு நீ மட்டும் ரெட் ஐ டீமனை பாக்குறதுக்கு போடா அப்படின்னு அந்த ஹீரோட்ட சொல்லுவோம். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். அந்த குட்டி பொண்ணு அதான் சொல்றான், என்னோட ஃப்ரெண்டு கூட தான் நான் போவோம் அப்படின்னு. டக்குன்னு இடத்துக்கிட்ட ஒரு பவர் யூஸ் பண்ணி நீ இதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, நீங்க அங்கேயே சாக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருது. அந்த பொண்ணை காப்பாற்றி ஹீரோ பத்தினா அங்கேருந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோடே நான் வெளியே வந்து அவங்க 3 பேரோட தலையை பிடிச்சி நசிக்கிறோம் பார்த்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு சொல்றான், அந்த இடத்துல ரெட் ஐ டீமன் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. அப்படியே அவங்க 2 பேரும் அந்த ரெட் ஐ டீமனை தேடி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஏதோ ஒரு செடி மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல பிடிச்சி லாக் பண்ணிடுது. அப்புறம் அந்த ரெட் ஐ டீமனோட வாய்ஸ் கேட்குது, டேய் இவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட இடத்துக்கு வந்திருப்ப அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்போ ஹீரோ டேய் நீ மட்டும் வெளியே வந்த மோன உனக்கு சங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா வந்து கடுப்பாயிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த செடிக்கிட்ட இருந்து தப்பின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஹீரோ பவர் யூஸ் பண்ணா அந்த செடி மாதிரி இருக்கிறது அவனோட பவர்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுது. இன்னும் நிறைய செடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லாக் பண்ணிடுது. அப்படியே அந்த ரெட் ஐ டீமன் ஒளிஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ரெட் ஐ டீமன் வேற எதுவும் கிடையாதுங்க, ஒரு எலி தான், கொஞ்சம் பெரிய எலின்னு சொல்லலாம். ஹீரோ அந்த குட்டி பொண்ணை தப்பிச்சு போக சொல்லலாம். அவன் பார்த்தீங்கன்னா போக மாட்டான், அவனை காப்பாற்ற அப்படி சொல்றா. அப்போ ஒரு செடி வந்து அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருமா. அதுக்கப்புறம் அந்த எலி பைப்புல ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒளிஞ்சு நின்று. ஹீரோக்குள்ள செம்மையா வந்து கடுப்பு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி வந்து அதை பவர் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னால எவ்வளவு பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும், உன்னால முடிஞ்ச வரைக்கும் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறுத்தமா பவர்ஸ் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ ரொம்ப அதிகமா பவர்ஸ் ரிலீஸ் பண்ணதால அந்த செடியால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அப்சர்வ் பண்ண முடியாது. ஹீரோட பவரை பார்த்து அந்த எலி பைப்புலாம் அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் அப்படியே உடைச்சிடறான். ஹீரோட பவரால பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிறது ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோ என்ன சொல்றான், நம்ம எப்படியாவது எங்காவது தப்பிச்சு போயாகணும் அப்படி சொல்றான். அப்போ அந்த எலி பைப்புலயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தறான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்றான். இப்போ ஒரு பெரிய பாறை ஹீரோ மேல எவ்வளோ வருமா, ஹீரோ தப்பிச்சிடறான். அந்த எலி பைப்புலயே அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு பின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து எலி பைப்புல துரத்திக்கிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மேலே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றானா, டே முடிஞ்சா என் கூட வந்து சண்டை போடாத மாதிரி பயந்து ஓடாதாப்புல வந்து சொல்லுவான். அந்த எலி பையன் என்ன சொல்றானா, டே என்ன துரத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வந்து தப்பிச்சு மேலே போறாங்க. இன்னும் கொஞ்சம் போனாலே வந்து மேலே போயிடுவாங்க. மேலே தப்பிச்சு போனது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி பையில ஹீரோ மட்டும் தான் போயிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணை காணோம். உடனே ஹீரோ கண்டு போயிட்டு அந்த எலி பைய கழுத்தை பிடிச்சி எங்கடா அந்த குட்டி பொண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த எலி பையன் என்ன சொல்றானா, டே உன்னால நம்ம டீமன்ஸுக்கே அசிங்கடா, நீ இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்குலாம் போய் ஹெல்ப் பண்றாப்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த எலி பைபிள் ஏதோ வந்து ஹீரோட சொல்ல வரும்னா டக்குன்னு அந்த எர்த்துக்கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த எலி பைபிளை பிடிச்சி லாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளிடுது. போட்டு தள்ளி அவனோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிடுது. இப்போதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த யானை பைப்பில் இந்த மாதிரி மாற்றி அந்த குட்டி பொண்ணோட வில்லேஜை வந்து காலி பண்ண சொன்னதே அந்த எர்த்துக்கார்டு தான். ஹீரோ அப்படியே சம கடுப்பாயிரான், நீ தான் இந்த எல்லாத்துக்கு காரணமா அப்படின்னு. ஒழுங்கா அந்த குட்டி பூனை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கடா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே அதுங்க அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு போறான். அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணதுங்க. அதுங்களோட அந்த டென்டகல்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு போவான். அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவை லாக் பண்ணிடுதுங்க. ஹீரோவை லாக் பண்ணது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற நிறைய கல்லெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே சீல் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்குங்கன்னா, அவ்வளோதான் இவன் கதை முடிச்சிருச்சு, இவனை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க அவ்வளோமா சொல்லுவோம். அப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஹீரோ கல்லெல்லாம் யூஸ் பண்ணி சீல் பண்ணியிருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ஸோட வந்து மாறிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை டஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாசம் வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோ அதன் கிட்ட என்ன சொல்றான், அப்படியே மூத்தல வச்சிருக்கிற முட்டா பசங்களா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பவர் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிங்கிற அப்படின்னு சொல்கிறேன். அதுங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஆனால்
ஹீரோ போயிட்டு ஒரே பஞ்ச் தான் வைப்பான். அந்த ஒரே பஞ்சில் அதுங்களோட 3 தலை அப்படியே தனித்தனியாக போய் விழுந்துருது. அதுங்க எல்லாம் அப்படியே ஹீரோ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருது. டேய் ஒழுங்கா அந்த குட்டி பூனை கொடுத்துருங்கடா அப்படின்னு ஹீரோ கேட்போனா உடனே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூனை வந்து கொடுத்துருதுங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு அந்த குட்டி பூனை போய் எழுப்புறான். அந்த குட்டி பூனை வந்து எழுந்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றா உங்க வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சது இவனுங்க தான் அப்படின்னு சொல்லுங்கடா, ஒழுங்கா அவங்களாம் எங்க இருக்காங்க சொல்லுங்கடா அப்படின்னு ஹீரோ அவனை கிட்ட கேட்பானா. அப்படியே இந்த குட்டி பொண்ணு கேட்கறா. அப்ப அவங்க சொல்றானுங்க நாங்க சொன்னா வந்து எங்களை கொன்றுவாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான் நீங்க சொல்லனாலும் நான் உங்களை கொன்றுவோண்டானே. அவங்க எல்லாருமே டார்க் கில்ட்ல இருக்காங்க அப்படி சொல்லிடுறானுங்க. இதுக்கிட்ட அந்த குட்டி பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிரா. டார்க் கில்டா அது ரொம்ப மோசமான இடமாச்சு. இந்த மாதிரி டார்க் சோல் இருக்கிற எல்லா டீமன் பைப்லயும் அங்கதான் இருக்கானுங்களாமா. அதுலயே அந்த 8 இருக்கான் இல்லையா, அந்த 8 பயங்கரமான ஆளாம். அப்ப ஹீரோ என்ன சொல்றனா அவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் போய் அவனை போட்டு தள்ளுறேன் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படி சொல்றான். நீ டார்க் கில்டுன்னு சொன்னால அந்த டார்க் கில்டே இல்லாம ஆக்கறா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த டார்க் கில்ட காட்டுறாங்க. அந்த டார்க் கில்ட்ல இருக்கிற அந்த டீமன் பைப்லிங் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருப்பானுங்க. அப்படியே ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தக்கன் டீமன் பையில பிடிச்சி போலன்னு பொழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அப்படியே வானத்தை தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து கீழே போட்டு ஒரு பஞ்சு ஒப்பான் பாருங்க. வேற லெவல் அடி அவனுக்கு. அவனா பார்த்தீங்கன்னா காலி. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஒரு வழியா நீ சண்டை போட்டு முடிச்சிட்டியா அப்படி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா பார்த்தல என்னோட பவரை நான் ஒருத்தனே போதும் அந்த டார்க் கில்டே அடிச்சு காலி பண்றோம் அப்படி சொல்லும் போது ஹீரோக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ ஃப்ரூட்ஸ் தான் வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குட்டி பொண்ணை சொல்றான் கண்டிப்பா உன்னோட ஆளுங்க இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அப்படியே சோகமாவலா. அப்போ ஹீரோ வந்து அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறான். நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட ஆளுங்களை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ அந்த வீட்டோட சேர்த்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோட்டு கேட்கறான் அந்த இடத்துக்கார நம்ம கிட்ட போய் கூட சொல்லியிருக்கலாம்ல, டார்க் கில்ட்ல மாட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம், இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படி சொல்றா. அப்ப ஹீரோக்கு மனுஷங்களோட வாசனை அந்த இடத்துல அடிக்குது. ஹீரோ தேடி வந்த மாதிரியே அந்த குட்டி பொண்ணோட ஆளுங்க எல்லாமே இங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துடுறாங்க, எங்களை சாப்பிடாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட கேட்கறான் நீங்க தான் வந்து ஹோவாக்கலான சேர்ந்தவங்களான்னு. அவங்க இன்னுமே வந்து பயந்துடுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு அப்படியே பின்னால இருந்து யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. குட்டி பொண்ணை பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த பொண்ணு ஆகல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு எனக்கு எதுவும் ஆகல, இவர் தான் நம்மளோட புது கடவுள் அப்படி சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு, அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படி சொல்றா. இவங்க எல்லாரையும் கூண்டுக்குள்ள போட்டு தானே அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த கூண்டு எல்லாத்தையும் பவர் சீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா காலி பண்ணிடுறான். அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடுறான். அவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க கூட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க சொல்றாங்க நம்ம மட்டும் தான் அப்ப மிஞ்சி இருக்கும் அப்படி சொல்லிட்டு மிச்சம் எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டானுங்களாமா. அந்த வில்லேஜ்ல மிச்சம் இருக்கிறதே இங்க இருக்காங்களே அவங்க மட்டும் தான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மெனி ஐ டீமன் சொல்லிட்டு ஒருத்தி வரா. அதாவது நிறைய கண்களுடைய டீமன், அதான் அவளோட பேரு. என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் இங்க இருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாமா. அப்படியே ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா நீ தான் அந்த ஒத்தக்கான டீமனை போட்டு தரலந்தா அப்படி சொல்லிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோவை பத்தி தெரியாம ரொம்ப ஓவரா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃபைட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கூட சண்டை போடும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னால பக்கம் வந்து ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்படியே குத்தி தூக்கிடுறா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா காயமாயிடுது. உன்ன நான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணுவா பாருங்க, பறந்துடுறா. ஹீரோ அந்த காயத்தை ஹீல் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கடுப்பு போயிட்டு அப்படியே நிறைய நீர் மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. ஹீரோ அதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுவான். ஹீரோ இன்னும் மான்ஸ்டர் ஃபார்முக்கு மாறாதே தான் அவளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஹீரோ சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணா தூரம் போய் விழுந்துருவா. ஹீரோ அட்டாக் பண்ணான்னு போவான் பாருங்க. அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மயக்கம் வந்துருது. ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னடா மயக்கம் போட்டான்னு பார்த்தா முதல்ல ஹீரோ அட்டாக் பண்ணாலே ஹீரோ கூட காயம் இருக்கும் பாருங்க. அப்ப அவ பாத்தீங்கன்னா பாய்சனை ஹீரோ உடம்புக்குள்ள செலுத்திட்டாலாமா. அந்த குட்டி பொண்ணு போயிட்டு என்ன சொல்றான்னா நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அப்புறம் எல்லாருமே அவன் சாப்பிட்டுருவான் அப்படி சொல்றா. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா அவர் ரொம்ப நல்லவரு, நீ தாண்டி ரொம்ப மோசமான ஆளு, உன்ன மாதிரி ஒன்னும் அவர் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. அதுல கடுப்பான அவ பாத்தீங்கன்னா நான் உன்னை சாப்பிட போறான், அவன் காப்பாத்துறானா பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிடலான்னு போறா. அப்ப ஹீரோ வந்து மூஞ்சில ஒரு பஞ்சு வைக்கிறான். அவளுக்கா பயங்கர சாக்கு, நீ அப்புறம் ஒன்னும் சாகாம இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான் ஒரு பாய்சன்னா என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னு, உன்னை நீ கண்டிப்பா கொல்லவும் விட மாட்டா அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணை தூரம் போக சொல்றான். அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா டீமன் ஃபார்முக்கு மாறி ஒரு பஞ்சு உப்பாம் பாருங்க. அவளுக்கு சும்மா அந்த அடி அப்படியே இட்டி மாதிரி விழுவும். அதுக்கப்புறம் என்ன ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே பூச்சி மாதிரி வந்து இருப்பான். ஏன்னா ஹீரோ பயங்கர ஹைட்டா இருக்கான் இல்லையா. ஹீரோ அவளை பிடிச்ச அந்த இடத்துல செம்மடி அடிக்கிறான். அவளுக்குலாம் என்ன பண்றதுனே வந்து தெரியல. ஹீரோ போட்டு காட்டுத்தனமா வந்து அடிக்கிறான். ஹீரோ அந்த அளவுக்கு அவள் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு டச் கொடுக்குறான் அப்படி சொல்லிட்டு மேல பறந்து ஒரு மிதிப்போம் பாருங்க. பயங்கரமான மிதி அது. ஆனா அவளை பாத்தீங்கன்னா காலை கீழே காணோம். எங்கடான்னு பார்த்தா அங்க இருந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து போய்கிட்டு இருக்கா, என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு. அப்ப ஹீரோவோட கேட்கறான் நீ பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு நீயே சொன்னா இப்ப அந்த மாதிரி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோவை போட்டு தரலான்னு போகும்போது ஒரு விஷயத்தையே சொல்றா. இங்க இருக்கிற எல்லாரோட சோலையும் 2 பொம்மைக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்களா. அதுல ஒரு பொம்மை இவகிட்ட இருக்கு, அதாவது பாதி பேரோட சோல் இவகிட்ட இருக்கு. நீ என்ன ஏதாவது பண்ணனா நான் அந்த பொம்மை டெஸ்ட்ரைப் பண்றோம், பாதி பேர் செத்து போயிருவாங்க அப்படி சொல்றா. இவங்க எல்லாருமே நீ காப்பாத்தணும்னு நினைச்சனா எங்களோட இடத்துக்கு வா அப்படி சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு ஓடிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய டீமன் கூட வந்து சண்டை போட வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட இடத்துக்கு போனா கண்டிப்பா நிறைய
பேர் இருப்பாங்க. அவ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா தப்பிச்சு அவங்க இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2 வவ்வாலை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணிக்குவா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் டீமன் வருது. அது வந்து எப்படி கேட்குது, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, அந்த புதுசாக அந்த மங்கி டீமன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு, அதான் என்ன அந்த மாதிரி பண்ணிச்சு அப்படி சொல்றா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வரான். இவன் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு மாதிரி இருக்கான். இவன் தான் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு டீமன். அந்த எலும்புக்கூடு டீமன் அவட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ சொல்ற மாதிரி அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளெல்லாம் இருக்க மாட்டான், நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க, அதனால தான் அவன்கிட்ட மாடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ மேல இருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவ சொல்றது வந்து உண்மைதான், அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான், அந்த மங்கி டீமன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வராங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா காலமாடு டீமன் கிங்காமா அண்ட் சும்மா ஃபயரோட அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கான். எலும்புக்கூடு டீமனும் காலமாடு டீமனும் வந்து சண்டை போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் போயிட்டு ஹீரோ கொள்ளும், நான் தான் போயிட்டு ஹீரோ கொள்ளும் 2 பேரும் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொன்னோன்னே அந்த காலமாடு டீமன் கண்டிப்பா நான் தான் போயிட்டு அவன் கூட சண்டை போடுவோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் தான் அவனை கொல்லுன்னு சொல்லுது. காலமாடு டீமன் கண்டிப்பா வந்து அவனை கொன்றும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சண்டை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது, இப்பதான் அந்த ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. இவங்க அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணை சொல்றவங்க நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் எதுக்கும் கவலைப்படாத, அங்கே இருக்கிற மொத்த டீமனையும் காலி பண்ணி கண்டிப்பா மக்களை வந்து காப்பாத்திடலாம் அப்படி சொல்றேன். அந்த பொண்ணோட பயங்கரமா சந்தோஷமாயிட்டு கண்டிப்பா நீ தான் வந்து ஜெயிப்பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு கையில ஒரு குட்டியோ கத்தி இருக்கு. அந்த கத்தியை வந்து அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ என்ன நினைச்சு பாக்குறான்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் நிறைய பழம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, நம்ம ஹீரோவும் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான், கண்டிப்பா வந்து மக்கள்லாம் காப்பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே சடனா நின்றுவானா, உள்ள இருந்தவ பாத்தீங்கன்னா அப்படி இப்படி உருள ஆரம்பிச்சாரா. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்றா, எவனோ ஒரு கிறுக்கு பயபல வந்துட்டான் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த காலமாடு டீமன் தான் வந்திருக்கான். ஹீரோக்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஃபீல் ஆகும். அப்ப அந்த காலமாடு பையன் என்ன சொல்றான், டே நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்றேன், கூட வந்து சண்டை போற அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் சண்டை கூப்பிட்டோன்னே ஹீரோட பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான். அப்படியே ஹீரோ ஹியூமன் ஃபார்முக்கு மாறி வட வட நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படி சொல்றான். அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா, நீ உனக்கு கவலைப்படாத, சீக்கிரமா நான் அந்த சண்டையை முடிச்சிடறேன், நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படி சொல்றான். அப்படியே 2 பேருக்குள்ள சண்டையை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ போயிட்டு அவனை பயங்கரமா வந்து அட்டாக் பண்றான். ஹீரோ ஒரு பயங்கரமான பஞ்ச் வைப்பான், இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அவன் ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க, அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அவன் ஹீரோவோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி சண்டை போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். நம்ம ஹீரோ ஹியூமன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் ஹீரோ மேலே தூக்கி போட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுவான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதையும் வந்து தடுக்க முடியாது. அவன் நம்ம ஹீரோவை போட்டு அந்த இடத்துல பொழந்து கட்டிடுறான். ஹீரோ இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த காலமாட்டு பயிலுக்கு பயங்கர கடுப்பாயிருது. இன்னும் சும்மா மட்டும் திருப்பி முட்டுறதுக்கு வரான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டீமன் ஃபார்முக்கு மாறி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொம்பை பிடிச்சி அவனை அப்படியே அங்கே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ கொம்புலாம் அந்த பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஹீரோ போட்டவனை குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கொம்புல அப்படியே குத்தி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். அவனா நிறுத்தாம பார்த்தீங்கன்னா ஹீரோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பாறையில் ஹீரோ முட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மல் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி போல ஃபீல் பண்றா. அந்த காலமாட்டு பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ தான் எனக்கு ஒருத்தா நான் போனேன் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, டே நான் ஒன்றும் சாகலடா கிறுக்கு போயில அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து சம்மாட்டி அடிக்கிறான். இந்த காலமாட்டு பையன் நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறதால நம்ம ஹீரோ அடிக்கிற அடியில் அவனுக்கு இட்டி மாதிரி உள்ளது. ஹீரோ அவனை பயங்கரமா அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். அப்போ 2 பேருமே வந்து நார்மல் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அப்போ அந்த காலமாட்டு பையன் என்ன சொல்றானா, வானா நம்ம திருப்பு சண்டை போகலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவை ரெடி ஆவான். அப்போ இந்த ஃபாக்ஸ் டீமன் இருக்கா பார்த்தீங்களா, இவன் அந்த குட்டி பொண்ணை காட்டி தூக்கிட்டு போயிடா. டே உன் கூட நான் அப்புறமா சண்டை போறேன்டா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் டீமனை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். அவளும் பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா நில்றி அப்படின்னு. எப்படியாவது ஹீரோ அவளை பிடிச்சலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை தூக்கி போட்டாரா. அந்த குட்டி பொண்ணை பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மண்டை ஓட்டு மண்டையை வந்து அந்த குட்டி பொண்ணை பிடிச்சிட்டு போயிடறான். ஹீரோ அந்த மண்டை ஓட்டு மண்டையை பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்றான். ஆனால் அவன் கையில் அந்த பொண்ணே இல்லை. அந்த பாக்ஸ் டீமன் பார்த்தீங்கன்னா அவனை ஏமாத்திருக்கா. அந்த பொண்ணை தூக்கிலாம் போல அவ கையில தான் வச்சிருக்கா. என்னைய நீ ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்கிருந்து அவன் சொல்றான், டே அடிச்சுக்காதீங்களா, அதான் நம்ம அந்த பொண்ணை தூக்கிட்டால அப்படின்னு. ஒழுங்கா அந்த குட்டி பொண்ணை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே வரான். அப்போ இந்த மண்டை ஓட்ட மண்டையா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். உன்ன நீங்க கண்டிப்பா நான் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ கூட சண்டையை வந்து ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ பயங்கரமா பவர்லாம் கேதர் பண்ணி அவட சண்டை போடுறான். டக்குனு இந்த ஃபாக்ஸ் டீமன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான பவர்லாம் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றா. ஹீரோ 2 பேர் கூட அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. திருப்பி அந்த மண்டை ஓட்டு மண்டையை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அதெல்லாம் வந்து அப்படியே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானா. அப்புறம் அந்த நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல லாக்வே வந்து பண்ணிடுறான். அங்கிருந்து இன்னொரு கிறுக்கு பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் இந்த இடத்தோட லீடர், நீ வந்து அந்த காலமாட்டு பையில வந்து தோக்கடிச்சல, அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, அவனே நீ தோக்கடிச்சிக்கனா நீ திறமசாலி தான், நீ வந்து என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோ, டே கிறுக்கு பையில தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படி சொல்றான். அந்த குட்டி பொண்ணு அப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரோடைய சோலை ஒழுங்கா கொடுத்துற அப்படி ஹீரோட்ட கேட்பானா. அப்போ அவன் என்ன சொல்றானா, இது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுக்கணும், நீ என் கூட ஜாயின் பண்ணணும் அப்படி சொல்றான். நம்ம ஹீரோ
ஹீரோ இது வரைக்கும் யாரையுமே வந்து சாப்பிட்டுருக்க மாட்டான். சொல்லப்போனால் மீட்டே வந்து சாப்பிட்டுருக்க மாட்டான். பழம் மட்டும் தான் வந்து சாப்பிட்டுருப்பான். அதனால தான் இன்னும் நல்லவனா இருக்கான். நம்ம ஹீரோவை மீட்டு சாப்பிட வச்சு ஹீரோவை கெட்டவனா மாத்துறதுக்கு தான் இவனுங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ சொல்றது எதையுமே என்னால் செய்ய முடியாது, உங்களால நான் கண்டிப்பா நீ கழிச்சேத்திர அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானா. அப்ப இந்த மண்டோட்ட தலைவன் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட டிராகன் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த டிராகன்ல வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்குது. அந்த எலும்பு கூட டிராகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏர்ல வச்சு சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ கட்டு போயிட்டு அப்படியே அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த எலும்பு கூட டிராகனை காத்தோட காத்தா கரைச்சி விட்டாரான். அதுக்கப்புறம் இந்த மண்டோட்ட தலைவனுக்கு ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க. அந்த மண்டோட்ட தலைவனோட கதறிடுறான். அந்த டைம்ல இந்த ஃபாக்ஸ் டீமன் பார்த்தீங்கன்னா அவளோட பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோவால அந்த பவர்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஹீரோ நல்லா அந்த பவர்ல வந்து மாட்டிக்கிறான். நீ கண்டிப்பா நீ என் கீழ தானே சாக போற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வெறித்தனமா அப்படியே பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தாண்டி வர ஆரம்பிக்கிறான். அவளும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றா. ஹீரோ அந்த பவரை தாண்டி வந்து ஒரு அடிப்போம் பாருங்க, அவ்வளவுதான். அவளா அப்படியே பறந்து போய் விழுந்துறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிருது. ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லான ஹீரோ நிரூபிச்சிட்டான். இத்தனை பேர் கூட ஹீரோ தனியா நின்று சண்டை போட்டுருக்கான் இல்லையா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எட் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து போறான். அப்ப அந்த எட் என்ன சொல்றான்னா, பரவாயில்லடா நீ இங்க வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்றா. அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. அந்த எட் ஹீரோ கிட்ட சொல்றான், உன்னால கண்டிப்பா என்ன வந்து தோக்கடிக்க முடியாது, நீ பயங்கர டயர்டா பயங்கர டேமேஜ் ஆயிருக்க, ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துடுறா, நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடலாம் அவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பயங்கர வில்ல போயெல்லாம் மாறி அவ்வளோ சொல்லுவான். ஹீரோ கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு வாடா வாத்தியலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பத்தி அவன் கூட அந்த இடத்துல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்தாலும் ஹீரோ பயங்கரமா பவர் யூஸ் பண்ணி தான் அவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட உயிர் பிச்சை கேட்டு ஒருத்தி தப்பிச்சு ஓடனா இல்லையா, அவ பாத்தீங்கன்னா பின்னால இருந்து வந்து திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணிடுறா. இவளை ஹீரோ முதல்ல போட்டு தள்ளி இருக்கணும், விட்டதா தப்பு. ஹீரோக்கு இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆயிடுது. அந்த லீடர் பாத்தீங்கன்னா டீமன் ஃபார்முக்கு வந்து அங்க மாறிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணு வந்து கண்ண முழிச்சாரா. அந்த லீடருக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க, பெருசா பாத்தீங்கன்னா மாறி இருக்கான். நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி டக்குன்னு சாப்பிட்டுறான். அந்த குட்டி பொண்ணுக்கெல்லாம் பயங்கர சாக்கு, ஏன்னா ஹீரோவே அவன் பிடிச்சி சாப்பிட்டான். அடுத்த சீன்ல வேற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள நிறைய பேர் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பரலோக துறவிகள். இவங்க எல்லாருமே வந்து டீமன்ஸுக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறவங்க, அதாவது டீமன்ஸ் எதிர்த்து சண்டை போடுறவங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் பாத்தீங்கன்னா வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாளுக்கு நாள் இந்த டான்ஸ் சோல் மான்ஸ்டர்ஸோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இப்போ வந்து புதுசா வந்த மாஸ்டர் எல்லாரும் கூடி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கிறுக்கு பைப்பிளை காட்டா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணா பயங்கரமா வந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த மண்டபட்டு மண்டையை வந்துட்டு நீ மட்டும் தனியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த குட்டி பொண்ணை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அப்ப அந்த கிறுக்கு பைப்புல அந்த குட்டி பொண்ணை திருப்பி வந்து கடுப்பு ஏத்துறான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் சாப்பிட்டலாம் ரொம்ப டேஸ்டா வரும் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஏதோ சத்தம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோ வயிற்றுக்குள்ள போயும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஹீரோ வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே ரொம்ப சாக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு. அவன் வயிறுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாகுது. அவன் முடிஞ்ச அளவுக்கு இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாம், அவன் உள்ளே வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். இந்த குட்டி பொண்ணு வேற பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஹீரோக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறான். நீ தான் என்னோட ஹீரோ, சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு. அவன் என்னதான் தடுக்கலாம் ட்ரை பண்ணாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அவனை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அது டீமன் ஃபார்ம்ல வெளியே வரான். அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அப்படியே ஹீரோ ஒரு ஜம்பை போட்டு அந்த குட்டி பொண்ணை வந்து காப்பாத்திரான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோ பார்த்தோன்னே பயங்கரமா சந்தோஷமாயிடுறான். ஹீரோ கேட்கிறவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ சிரிக்கிறான். அவங்க இருந்த எல்லாருக்கும் இப்போதான் நம்ம ஹீரோட பவரை பத்தி வந்து தெரியுது. பயங்கரமா நல்லா தான் இருக்கான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சண்டைக்கு ரெடியா வராங்க. ஹீரோ வாய் கிழிச்சிட்டு வந்தான் இல்லையா, அவன் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இவனை நான் தான் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் வாய்க்குள்ள பயங்கரமான பவரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து தவளை டீமன் போல அப்படியே அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த அட்டாக்கு. நம்ம ஹீரோ பத்தி தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல இந்த ஃபாக்ஸ் டீமன் அட்டாக் பண்றான், அந்த மண்டை மண்டையை அட்டாக் பண்றான். எல்லாருமா சேர்ந்து ஒரே டைம்ல ஹீரோ பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாங்க. அது எல்லா அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது ரொம்ப நேரத்துக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோக்கு பின்னால் தான் நின்றுகிட்டு இருப்பா. அவளை காப்பாற்றணும் சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டீமன் போய் பிள்ளைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உன் கதை அன்னைக்கு இந்த இடத்துல முடிய போகிற அப்படிலாம் சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, இந்த இடத்துல அன்னைக்கு சாக மாட்டேன், நான் அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த குட்டி பொண்ணையும் அப்புறம் அவங்க லேடிஸ் அந்த எல்லாரையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, அதனால நான் அன்னைக்கு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ கட்டு போயிட்டு அவன் பவர் யூஸ் பண்ண போறங்க, அவன் பொருளை தாண்டி போய் அட்டாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் காட்டினா அந்த வெள்ள பைபிளையும் மொத்த பேர் அங்கங்கே விழுந்து கிடக்காங்க. நம்ம ஹீரோ எழுந்திருச்சு நான் தான்டா ஸ்ட்ராங்கான டீமனு பார்த்தல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவனை திரும்ப அட்டாக் பண்ண சொல்லிட்டு போனான். அவன் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு நான் அட்டாக்
அட்டாக் பண்ணாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோட பவர் புத்தம் அப்படியே பயந்துட்டான். நான் சரண்டர் ஆயிடுறேன், அந்த சோல் இருக்கிற பொம்மை இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எல்லாத்தையும் டஸ்ட்ரை பண்ணி விட்டுறான். அந்த குட்டி பொண்ணோட ஊரை சேர்ந்த எல்லாரோட சோலை பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே ஃப்ரீ ஆகி அவங்ககிட்டே வந்து போகுது. அதை பார்த்தோன்னே அந்த குட்டி பொண்ணுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த வில்ல பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான பிளானை வந்து போடுறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி புகை மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடறான். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண உடனே ஹீரோட மைண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து ரொம்ப வீக்காக இருக்க, நீ வந்து பவர்ஃபுல்லாக மாறணும்னா நீ வந்து யாரையாவது சாப்பிடணும், அப்போ தான் நீ பவர்ஃபுல்லாக மாறுவப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து மீட் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் நான் ஒன்றும் வீக்கு கிடையாது, நான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படிலாம் வந்து சொல்லி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பான். நீ இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து மாறணுமா, நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஏதோ ஒரு மான்ஸ்டர் அவன் எடுத்துகிட்டு வரான். அது மாதிரி நிறைய அதை எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி அந்த இடத்துல சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறான். அவனை பார்த்தீங்கன்னா சாப்பிடு சாப்பிடு அப்படி சொல்கிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட ஆரம்பிச்சாரான். இதெல்லாம் பார்க்குற அந்த குட்டி பொண்ணுக்கு தான் பயங்கர கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோவிலனா நல்லவனா இருந்தான் இல்லையா, அப்போ வெள்ளை பயவிலையா மாற்றி விட்டானுங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதை விட மனுஷங்களாம் பயங்கர டேஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்கள போயிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் போனா நிறைய மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அங்கே வந்து போனதுக்கப்புறம் அந்த வில்ல பைப்பில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, டீமர்ஸ்னா எல்லாரும் பயங்கர கொடூரமாக வில்லன்களாக தான் இருக்கணும், நல்லவனா இருந்தால் அப்படிதான் நான் கெட்டவனா மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு ஊரை வந்து காட்டுறாங்க. அந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருக்கு. அப்படியே அங்கே ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க 2 பேர் லவர்ஸ் போல. அப்போ அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்குறா, நீ நிஜமாவே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமா நான் அவனை சீரியஸாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அந்த டைமில் ஒரு குண்டு பொண்ணு வந்து அடா பொறுக்கி பையில அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி தூரம் போட்டாரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் 2 பேரும் ஒரே டைமில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது பிளே பாய். ஏன்டா அதை மாதிரி பண்ணன்னு கேட்பாங்களா. அப்போ சொல்கிறான், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கும், நான் எல்லாரையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோ தான் அந்த இடத்த நோக்கி வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கான். அது தெரியாமல் ஊரில் இவனுங்க எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கிறானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அந்த பையன் லவ் பண்ணாலே அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. ஆனால் அவன் காப்பாத்தாமலே விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த பொண்ணை தான் வந்து சாப்பிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பையன் உள்ளதா இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் சிக்கிறான். ஐயோ என்ன இட்டுட்டு இவன் அப்படி கதறுவான். நம்ம ஹீரோ அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே கத்துறான். இந்த டீமன்ஸ் எதிர்த்து சண்டை போறதுக்கு ஒரு குரூப் இருந்தானுங்களா, அவனுக்கு கூட காமிச்சானுங்களா, அவனுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு ஹீரோவை தடுக்க மாட்டானுங்க. அதாவது ஏதாவது ஒரு பேரழிவு நடந்தாதான் வந்து இவனுங்க உள்ள போயிட்டு மாஸ்க் காட்டணுங்களாமா. அதனால ஹீரோவை தடுக்காம விட்டுறானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு மொத்தமாக பிடிச்சி எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூனை வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றத நிறுத்துறாப்லாம் சொல்லுவா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா குட்டி பூனையை பிடிச்சி சாப்பிடலான்னு போயிடான். அப்போ அந்த குட்டி பூனை அலமோது கண்ணீர் போயிட்டு அவன் மேலே விழுமா. அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா அவன் நார்மல் ஆயிடுறான். ஹீரோ குட்டி பூனை என்ன கேட்குறான், நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த குட்டி பூனை இல்லை அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றேன்னா, ஓ நம்ம அங்கிருந்து திரும்பி போயிடலாம், நீ தான் எங்களோட கடவுள் அப்படிலாம் வந்து சொல்றா. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நான் உங்களோட கடவுளா இருக்க முடியாது, நான் ஒரு மோசமான ஆளாக மாறிட்டேன், நான் வந்து ஒரு வில்லப்பயலா மாறிட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவால் பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோ இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாலே, அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறான். நீ இங்கேருந்து போயிடலாம், நான் உன்னையுமே சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம் அப்படி சொல்றான். அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றேன்னா, இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், வா நம்ம 2 பேருமே இங்கே வந்து போகலாம், கண்டிப்பாக உனக்கு வந்து சரியாயிரும் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வானத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ நிறைய பேர் வந்து கொன்னுட்ட, உன்னை இன்னைக்கு நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு. அதான் அந்த கிறுக்கு பசங்களாம் வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோவை ஃபஸ்ட்டே தடுத்து இருந்தால் ஹீரோ யாரையும் கொன்னே இருக்க மாட்டான். இந்த கிறுக்கு பசங்க ஹீரோ விட்டுட்டு இப்போ கொல்ல போகிற சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து லாக் பண்ணிடுறானுங்க. நம்ம ஹீரோ லாக் பண்ணியதுக்கப்புறம் அவனை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணு குறுக்கால வந்து அவனை கொல்லக்கூடாது, அவன் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த குட்டி பொண்ணை சொல்கிறத அவனுக்கு கேட்குற மாதிரியே தெரியல. ஒழுங்காக ஓரமாக போயிரு குட்டி பொண்ணை, இல்லை உன்னே சேர்த்து நாங்கள் வந்து கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அப்படியே அந்த அட்டாக்குமே பண்ணிடுறானுங்க. ஹீரோ காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுவோம், இருந்தாலும் முடியாது. அவனுக்கு பண்ண அந்த அட்டாக்கில் அந்த குட்டி பொண்ணு வந்து இறந்து போயிடுறா. அவ்வளோதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் வந்து போயிடுவான். நம்ம ஹீரோவுக்கு அந்த குட்டி பொண்ணை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெவன் ரிலிமை சேர்ந்த ஹீரோஸ். ஆமா இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணை போட்டு தள்ளிட்டானுங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தனை பிடிச்சி பக்கத்து சாப்பிட்டாரான். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பயங்கரம் கத்த ஆரம்பிச்சாரான். அதுக்கப்புறம் பவர்ஸை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த பவர்லேயே அங்கே தான் மிச்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிடறானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ யாரை வேணா இரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், சாப்பிட்டே தீர்வு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வானத்துலேருந்து திருப்பி ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த டீமோனால வந்து பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வரான். அதாவது வானத்தில் இந்த ஹெவன்லியன் வந்து இன்னொருத்த வரான். ஹீரோனை பார்த்து கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தவனங்களோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறான். ஹீரோ இருக்கிற இடத்துல ஃபார்மேஷன்லாம் போட்டு ஹீரோ அந்த இடத்துல லாக்மே வந்து பண்ணிடுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் உங்களை எல்லாரையும் சாப்பிட்டுருவேன், நான் உங்க எல்லாரையும் சாப்பிட்டுருவேன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ லாக் பண்ணிட்டு அவ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோவால் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து தாங்கவே முடியல. அவன் ஹீரோ கொல்ற மாதிரியே வந்து போயிடுவான். அப்போ ஹீரோக்கு
பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூனோட ஞாபகம் வந்துடுது. நம்ம குட்டி பூனை கூட ஹீரோ வந்து இருந்தான் இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வந்தோடனே ஹீரோ திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்படியே அந்த குட்டி பூனை காட்டுறாங்க. அந்த குட்டி பூனை இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கிறா. ஹீரோ அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத அங்கிருந்து பாப்பா. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா வந்து அட்டாக் பண்றான். செம்மையா பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அவனை போட்டு அடிக்கிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரிசமமா அந்த இடத்துல வேற லெவலில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஹீரோவும் அவனை போட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லணும், அவ்வளோதான் அவனோட முடிவு வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, இதெல்லாம் பார்த்து நான் பயப்படலடா, வாடா வந்து என் கூட சண்டை போடுறேன், அட்டாக் பண்ணுறேன் அப்படி சொல்றான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ அந்த அட்டாக் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோ கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து போய்கிட்டு இருக்கிறா. ஹீரோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் அந்த அட்டாக் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிரான். நீ இன்னும் சாகலையா, இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த அட்டாக்ல இருந்து வந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு பறக்க விட்டுடுது. அந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடி பண்ண அட்டாக்ல அங்கே பெரிய பிளாஸ்டே ஆயிடுது. அந்த குட்டி பொண்ணு அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு ஹீரோ தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை, ஹீரோ உயிரோட தான் இருக்கிறான். அப்படியே அந்த குட்டி பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹீரோட்ட என்ன சொல்றேன்னா, திருப்பி இந்த மாதிரி பண்ணாத அப்படி சொல்றான். ஹீரோ என்ன சொல்லுவோம்னா, எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை, நான் வந்து யாரையும் இதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ கூட சண்டை போட்டாலே அவனும் அந்த இடத்துல தான் நின்று இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் ஒரு கல்லுக்குள்ள தான் வந்தேன், அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கணும், இதுதான் என்னோட விதி அப்படின்னு மாதிரி சொல்றான். உன் கூட இருந்ததெல்லாம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திருப்போ ஹீரோ வந்து நினைச்சு பார்க்குறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கூட சண்டை போட்டவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, உன்னோட விதி இன்னும் வந்து முடியல, சாவுன்றது ஒருத்தவங்களோட முடிவு கிடையாது, ஹீரோ திருப்ப மறுஜென்மம் இருப்பா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கூட சண்டை போட்டார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள். ஹீரோ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு மறுஜென்மம் இருந்தா நீ வந்து என்ன மறந்துடுவ தானே அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு இல்ல கண்டிப்பா நான் உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படி சொல்றேன். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போய்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ கடைசியா என்ன சொல்லுவானா, உன்னோட உடம்ப நீ நல்லா வந்து பார்த்துக்கோ, நினைச்சு கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா அங்கே காணாம போயிடுவான். அப்போ ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த கடவுள் கூட இவன் கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த குட்டி பொண்ணு தான் இப்போ 60 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற குட்டி பசங்களுக்குலாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பசங்க எல்லாரும் அடுத்து என்ன நினைச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி அப்படியே சொல்லுது, அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா மிச்சம் அந்த டிமன்ஸ்லாம் போட்டு தள்ளி உங்களோட வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் காப்பாற்றிட்டு அது காணாமல் போயிட்டாரு. இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வானத்துலேருந்து ஏதோ ஒன்று விழுந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து விழுது. இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடறாங்க. அதாவது இதோட பார்த்தீங்கன்னா இந்த அனிமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சிக்கேன். ஏன்னா அப்போ தான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.